வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். உபாகமம் 19ஆம் அதிகாரத்தில் குற்றமற்றவர்களை குறித்து ஆண்டவர் அக்கறை உள்ளவராயிருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் முன்பு கொடுத்த ஒரு பிரமாணத்தை மோசே இங்கே ஞாபகப்படுத்துகின்றார். அதாவது, தான் முன்னே பகைத்தராத பிறன் ஒருவனை மனதறியாமல் கொன்றவனை பற்றி ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்தார். அப்படிப்பட்ட மனதறியாமல் கொன்றவன் நிச்சயமாக அடைக்கலம் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். உதாரணமாக 5ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறது போல, ஒருவன் விறகு வெட்ட மற்றொருவனோடே காட்டில் போய் மரத்தை வெட்ட தன் கையிலிருந்து கோடாரியை ஓங்கும்போது இரும்பானது காம்பை விட்டு கழன்று மற்றவன் மேல் பட்டதினால் அவன் இறந்து போனாள் என்று பார்க்கின்றோம். அதாவது, வேண்டுமென்றே அல்ல, ஒரு விபத்தான விதத்தில் ஒருவன் கொலை செய்யப்படுவானானால் இஸ்ரவேல் ஜனங்கள் அவனுக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டும். 2ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறது போல, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் அப்படிப்பட்டவர்களுக்காக 3 பட்டணங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் பிரித்து வைக்க வேண்டும். இந்த 3 பட்டணங்களில் ஒரு பட்டணத்திற்கு இந்த கொலை செய்தவன் தப்பி ஓடிப்போய் அடைக்கலம் தேடிக்கொள்ளலாம். இல்லாவிட்டால் 6ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறது போல, இரத்தப்பழிக்காரன் தன் மனம் எரிகையில் கொலை செய்தவனை வழி தூரமாயிருக்கிறதுனால் பின்தொடர்ந்து பிடித்து அவனை கொன்று போடாதபடிக்கு இவன் அந்த பட்டணங்கள் ஒன்றில் ஓடிப்போய் உயிரோடு இருப்பானாக. இவன் அவனை முன்னே பகைக்காதபடியினால் இவன் மேல் சாவுக்கான குற்றம் சுமரவில்லை என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். நண்பர்களே, உண்மையில் குற்றம் செய்யாதவர்களை குறித்து தேவன் அக்கறை உள்ளவராயிருக்கின்றார். அப்படிப்பட்டவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், அப்படிப்பட்டவர்கள் ரத்தம் சிந்தப்படக்கூடாது என்று ஆண்டவர் மோசேயின் வாயிலாக அறிவுறுத்துகின்றார். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தை வாசிக்கும் போது 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள் என்று சொல்லிவிட்டு 17ஆம் வசனத்தில் அவையாவன மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை என்று எழுதப்பட்டிருக்கின்றது. நம்முடைய தேவன் குற்றமற்றவர்கள் பராமரிக்கப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும் என்று விரும்புகின்றார். ஆகவேதான் உபாகமம் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும்போது, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய எல்லைகளை விரிவாக்கும் போது இன்னும் 3 பட்டணங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த அடைக்கல பட்டணங்களாக ஒதுக்கி வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். பாருங்கள், ஆண்டவர் குற்றமற்றவர்களுக்கு நியாயம் வழங்கப்பட வேண்டும் என்பதில் எவ்வளவு கவனமாக இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகவே 16ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஒருவன் மேல் ஒரு குற்றத்தை சுமத்தும்படி ஒரு பொய் சாட்சிக்காரன் சாட்சி சொல்ல எழும்பினால் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது நியாயாதிபதிகள் நன்றாய் விசாரணை செய்ய கடவர்கள். சாட்சி கள்ளசாட்சி என்றும் தன் சகோதரன் மேல் அபாண்டமாய் குற்றச்சாட்டினான் என்றும் கண்டால் அப்படிப்பட்டவனை உரிய விதத்தில் தண்டிக்க வேண்டும் என்றும் ஆண்டவர் சொல்லுகின்றார். நண்பர்களே, நாம் இன்றைக்கு வாழும் உலகத்தில் அநேக நேரங்களில் குற்றமற்றவர்கள் இப்படிப்பட்ட பொய் சாட்சியினாலேயோ இல்லாவிட்டால் வேறு அநியாயமான முறையிலோ குற்றம் செய்தவர்கள் என்று தீர்ப்பளிக்கப்படுகின்றார்கள். சங்கீதம் 94:21 நாம் வாசிக்கும் போது, அவர்கள் நீதிமானுடைய ஆத்மாவுக்கு விரோதமாய் கூட்டம் கூடி குற்றமில்லாத இரத்தத்தை குற்றப்படுத்துகிறார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். 106ஆம் சங்கீதம் 38ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இஸ்ரவேல் ஜனங்கள் கூட குற்றமற்ற இரத்தத்தை சிந்தினார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். 38ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் கானான் தேசத்து விக்கிரகங்களுக்கு பலியிட்டு தங்கள் குமாரர் குமாரத்தைகளுடைய குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தினார்கள், தேசம் இரத்தத்தால் தீட்டுப்பட்டது என்று பார்க்கின்றோம்.
ஆனால் இப்படிப்பட்ட உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகள் வித்தியாசமானவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். குற்றமற்றவர்களை குறித்து கவனமாய் இருந்து குற்றமில்லாதவர்களை குற்றவாளிகளாக தீர்க்கக்கூடாது என்று ஆண்டவர் விரும்புகின்றார். யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, கள்ள காரியத்திற்கு தூரமாய் இருப்பாயாக, குற்றமில்லாதவனையும் நீதிமானையும் கொலை செய்யாயாக, நான் துன்மார்க்கனை நீதிமான் என்று தீர்க்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஒருவேளை சில விசுவாசிகள் குற்றம் செய்யாத போது குற்றவாளிகள் என்று தீர்க்கப்பட முடியும். குற்றவாளி என்ற பட்டத்தை மற்றவர்கள் கொடுத்து அவர்களை ஒதுக்கி வைக்கவோ, அவர்களுக்கு அநியாயம் செய்யவோ, அவர்களை தண்டிக்கவோ முடியும். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தரே இறங்கி வந்து அவர்களுக்கு நியாயம் செய்வார். 94ஆம் சங்கீதம் 21ஆம் வசனத்திலிருந்து நாம் மீண்டும் வாசிக்கும்போது, அவர்கள் நீதிமானுடைய ஆத்மாவுக்கு விரோதமாய் கூட்டம் கூடி குற்றமில்லாத இரத்தத்தை குற்றப்படுத்துகிறார்கள். கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும் என் தேவன் நான் நம்பியிருக்கிற கன்மலையுமாய் இருக்கிறார். அவர்களுடைய அக்கிரமத்தை அவர்கள் மேல் திருப்பி அவர்களுடைய பொல்லாப்பு நிமித்தம் அவர்களை சங்கரிப்பார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களை சங்கரிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. நண்பர்களே, நம்முடைய தேவன் குற்றமற்றவர்களை பாதுகாக்கிறவராய் இருக்கின்றார். விசுவாசிகளும் குற்றமற்றவர்களை குறித்து அக்கறை உள்ளவர்களாகவும் நீதி செய்கிறவர்களாகவும் இருக்கின்றார்கள். நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.